அனைவருக்கும் வணக்கம். வனதேவதையின் வளவன் அத்தியாயம் 5. இரவு நேரம் போல் செங்கமலி கூறியதை கேட்டு பெற்றவர்கள் ஒத்துக்கொண்டனர். அவர்களுக்கும் வேறு வழி இல்லையே. அதனாலே அங்கிருந்த பொற்குடியின் தந்தையை அழைத்து நாச்சியனும் அவரும் சேர்ந்து மூச்சையாகி இருந்த வளவனை தூக்கி கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தனர். செங்கமலி படுக்கும் அந்த கயிற்றுக்கட்டிலில் அவனை படுக்க வைத்தனர். அவனுக்கு பக்கவாட்டில் ஒரே ஒரு தடுப்பு மட்டும்தான் இருந்தது. அதுதான் அவர்களை பொறுத்தவரை அறை. அந்த தடுப்பு மரங்களால் ஆன குச்சிகளை வைத்து நெருக்கமாக தட்டி போன்று வீட்டுக்கு மறைவாக அமைத்திருந்தனர். செங்கமலியின் அறை அதுதான். இனி அவன் கண் விழித்தால் மட்டுமே அவனுக்கு அடுத்து என்ன புதிதாக மருந்து கொடுக்க வேண்டுமென தெரியும் என நாச்சியன் மகளிடம் ஏற்கனவே கூறியிருந்தார். அந்த இரவு முழுவதும் ஏனோ அவளுக்கு நித்திரை என்பதே இல்லை. நேற்று இரவு குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தவருக்கு இன்று தன் படுக்கையில் அவன் இருக்கிறான். அதைவிட யாரென்றே தெரியாத அவன் ஏன் தன் விழிகளில் விழுந்தான்? தன் மனம் ஏன் அவனை காப்பாற்ற துடித்தது? யாராக இருந்தாலும் காப்பாற்றி இருப்பேன். ஆனால் இந்த ஒரு நாளிலே தன் உள்ளம் அவனுக்கு விரைவில் சரியாக வேண்டுமென துடித்து கொண்டிருப்பது அவளுக்கே ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ஒருவேளை தங்களின் இனத்தை சேர்ந்தவன் அல்லாது வெளியிலிருந்து வந்ததால் தான் இவ்வளவு கரிசனம் கொள்கிறோமோ என நினைத்து அவளையே அவள் தேற்றிக் கொண்டாள். அடிக்கடி அந்த இரவு நேரம் எழுந்து அவன் கண் விழித்து விட்டானா என்று பரிசோதித்து கொண்டே இருந்தாள். ஒரு வழியாக மறுநாள் வந்துவிட அதே பழைய பச்சை மருந்தை தான் அவனுக்கு கொடுத்தனர். நாட்கள் கடந்தும் அவனோ கண் திறக்கவில்லை. ஆனால் உயிரோடு தான் இருந்தான். என்னப்பா 2 நாள் ஆச்சு இவங்க இப்படியே இருக்காங்க என்று செங்கமலி தன் தந்தையிடம் கேட்க, அதையே தான் அவரின் மனைவியும் கேட்க, என்னங்க இது, இவனையே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தா மற்ற வேலையை பார்க்க வேண்டாமா என்றார். என்னம்மா பண்ண சொல்ற? நானும் எல்லா வைத்தியமும் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா இவன் ஏன் கண்ணு முழிக்கலன்னு தெரிய மாட்டேங்குது. சரி பார்ப்போம், இன்னும் ஒரு 2-3 நாள் இல்லைன்னா யாராவது விட்டு தகவலை சொல்லுவோம். அதுக்கு மேல நம்மளால எதுவும் முடியாது என கூறிவிட்டார் நாச்சியன். மாலை நேரம் தன் தோழியோடு அவர்கள் தெய்வமாக வணங்கும் சிலையின் முன்னின்று, கடவுளே அவர் எப்படியாவது கண்ணு முழிக்கணும் என்று அவனுக்காக வேண்டிக் கொண்டிருந்தாள். அதை கண்டு பொற்குடிக்கு ஆச்சரியம். அவளின் அன்னைக்கோ தந்தைக்கோ அல்லது மற்ற யாருக்கோ உடல்நிலை சரியில்லாமல் போனால் இப்படியெல்லாம் வந்து வேண்டுபவள் இல்லையே. இவனுக்காக மட்டும் இப்படி வந்து வேண்டுகிறாளே என நினைத்து சந்தேகத்தோடு பொற்கொடி அவளிடம் நடந்து வந்தவாறே கேட்க, என்னடி உனக்கு அவங்க மேல இவ்வளோ கரிசனை? சிச்சி அப்படிலாம் இல்லை, நான் படுத்திருக்கிற என்னோட இடத்துல தானே அவங்க படுத்திருக்காங்க. சீக்கிரம் கண் முழிச்சிட்டானா போயிடுவாங்கல்ல, அதனாலதான் என்று கூறவே, பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் பார்த்துடி, நீ சொல்றத நம்புறேன், ஆனா உன் போக்கு சரியில்லை சொல்லிட்டேன் என இவர்கள் பேசிக்கொண்டே நடக்கும் போது எதிரே வந்து நின்றான் கமுதி. அவன் கையில் ஒரு சாக்குப்பை இருந்தது. அதை செங்கமலின் முன் நீட்டினான். எனது எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க என்று கேட்கவே, இதுல மரவள்ளி கிழங்கு இருக்கு, உனக்கு தான் இது ரொம்ப பிடிக்குமே, அதனாலதான் பிடுங்கிட்டு வந்தேன் என கூறி கொடுக்க, அவர்கள் இருப்பது குக்கிராமம் என்பதால் ஒவ்வொரு பொருட்களையும் மாறி மாறி பரிமாறி கொள்வார்கள். அவளோ இவனின் எண்ணம் என்ன என்று தெரியாது, சரி என வாங்கி கொண்டாள். தான் கொடுத்ததை அவள் வாங்கியதே அவளுக்கு அப்படி ஒரு உல்லாச உணர்வு. காற்றில் மிதப்பது போன்று நடனமாடத்தான் அவனின் கால்களும் கைகளும் துடித்தது. அதே நேரம் இங்கே பெங்களூரில் தாரகையை அவரின் சொந்தக்காரர்கள் அருகில் இருந்தே கவனித்து கொண்டாலும் தன் மகன் தன்னை விட்டு சென்று விட்டான் என்ற எண்ணத்திலே அவர் வாடி வதங்கிக் கொண்டே இருந்தார். வளவனின் வீட்டில்
அவனின் புகைப்படத்திற்கு மாலையிட்டு ஊதுபத்தி வாசனையோடு வீட்டிருந்தான். வந்தவர்களெல்லாம் துக்கம் விசாரித்து சென்று கொண்டே இருந்தனர். திருச்சியில் இருந்து வந்து 2 நாட்கள் கடந்துவிட்டது. மயில்நாதனுக்கு ஓர் அழைப்பு வர அந்த அழைப்பினை எடுத்தார். அது கரிகாலனும் அவனின் தந்தை இருவரும் சேர்ந்துதான் அழைத்திருந்தனர். இருவரும் பெங்களூர் வந்திருந்தனர். பெங்களூரில் அங்கே கமிஷனராக இருப்பவர் கரிகாலனின் தந்தைக்கு தெரிந்த முக்கிய நண்பன். சென்னையிலும் திருச்சியிலும் இருந்த காவல் அதிகாரிகளிடம் பேசி பார்த்து ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போகவே கடைசியாக பெங்களூரில் இருந்த கமிஷனரிடம் உதவி கேட்க நினைத்து விட்டனர். மறுநாள் மூவரும் சேர்ந்து கமிஷனர் அலுவலகம் சென்றனர். அங்கே அவர்களை வரவேற்ற கமிஷனர் உட்கார கோரி விசாரணையை நடத்தினார். சொல்லுங்க, என்ன விஷயம்? என்னை பார்க்கணும்னு நீங்கள் 3 நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? அப்படி என்ன கேள்விப்பட்ட, என்ன பிரச்சனை சொல்லுங்க என்று கேட்கவே உடனே வார்த்தைகள் வர முடியாது தடுமாறிய மயில்நாதன் அழுதே விட்டார். என் பிள்ளையோட உடம்பு மட்டும் எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சார். ஒரே ஒரு தடவை அவனை நாங்கள் பார்த்துட்டா எங்களுக்கு அதுவே போதும் சார் என்று கையெடுத்து கரம் குவித்து மன்றாடவே, முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, விசாரிக்கலாம் என்றதும் நடந்த அனைத்தையும் உடன் வந்த இருவரும் கூறினார். அங்க இருக்கிற லோக்கல் போலீஸும் சரி, மற்ற போலீஸும் சரி, அந்த இடத்துல போய் விசாரிச்சா எங்களோட உயிருக்கு சேஃப் கிடையாது. அதனால நாங்கள் இதில் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லை. இறந்துதான் வேணா நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்துட்றோம். கண்டிப்பாக அவன் இறந்துதான் போயிருக்கணும், உயிரோட இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவர் பையனோட பாடியாவது எப்படியாவது எங்களுக்கு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் தான் ஏதாவது உதவி பண்ண முடியுமா? உங்களுக்கு கீழே உள்ளவங்க கிட்ட சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும் என்று பணிவோடு அவரிடம் வேண்டவே அவரும் சில நொடி யோசித்தார். சரி, ஓகே, நான் முதல்ல அந்த இடம் எப்படி அப்படிங்கிறத விசாரிக்கிறேன். விசாரிச்சிட்டதுக்கப்புறம் சேஃபான வீரர்களை நான் அந்த இடத்துக்கு அனுப்பி தேட சொல்கிறேன். அந்த இடம் ஆபத்தானது இருந்துச்சுன்னா டக்குன்னு நான் வர சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்னை எதுவும் சொல்லக்கூடாது, ஓகேவா என்றதும், தேடுவதற்கு முயற்சி எடுக்கிறார்களே அதுவே போதும் என்றுதான் இப்போதைக்கு அவர்கள் நினைத்தனர். நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டனர். ஆனால் இவர்கள் என்னதான் அந்த இடத்தில் தேடினாலும் அங்கு கிடைக்கப் போவதில்லை. அவன்தான் நீர்வீழ்ச்சியிலிருந்து கீழே விழுந்து நீரோடு நீராக அடித்து பல மைல் தூரம் சென்றவனை தேவதையிடம் தஞ்சம் புகுந்து விட்டானே, பின் எப்படி கிடைப்பான்? செங்கமலின் வீட்டுக்கு வந்து முழுதாக 4 நாட்கள் கடந்த பின் தான் விழி திறந்தான் வளவன். அவன் மட்டும் இன்று விழி திறக்கவில்லை என்றால் நாளை பெரியவரிடம் சொல்லி அருகில் இருக்கும் டவுனுக்கு சென்று தகவல் கூறிவிட வேண்டும் என்றுதான் நினைத்திருந்தனர். அதற்குள் இவன் கண் விழிக்கவே இது இவர்களுக்கு எதிர்பாராத இன்ப அதிர்ச்சி என்றுதான் கூற வேண்டும். எப்போதுடா விழிப்பான் என்றுதானே அவர்கள் மட்டுமல்லாத அந்த ஊரே காத்திருந்தது. முதலில் மெல்ல கண் விழித்த வளவனுக்கு மங்கலான காட்சிதான் தென்பட்டது. அவன் இருந்த இடமே இருட்டாக அவனுக்கு இருப்பது போல் இருந்தது. கூரையால் நெய்த அந்த ஓலையை தானே மேலே பார்த்தவாறு இருந்தான். தம்பி தம்பி, இங்க பாருப்பா, கண்ணத்தர கொஞ்சம் இங்க பாருப்பா என்று நாச்சியன் அவரின் கைகளை மெல்ல தட்டி மீண்டும் விழி திறக்க வைக்க முயற்சி செய்ய அவனும் போராடி விழித்திருந்து தன் அருகில் இருந்த நாச்சியனை கண்டான். அவனுக்கு தமிழ்நாடுதான் பூர்வீகம் என்பதால் அவனுக்கு நன்கு தமிழ் தெரியும். என்ன வாயசைவை வைத்துதான் ஒரு சில வார்த்தைகள் அவனாக என்ன பேசுகிறார்கள் என்பதை கண்டுபிடித்து விடுவான். நாச்சியனின் அருகில் தவிப்போடு இருக்கும் செங்கமலியின் பார்வையோ அவனிடம் இருக்க, அவனின் பார்வையும் இப்பொழுது அவளிடம்தான் இருந்தது. யார் இவள்? எதற்காக கரங்கள் இரண்டையும் பிசைந்து கொண்டு விழிகளில் விழிநீர் எட்டி பார்த்து விடுவது போல் மேனியில் ஒரு படபடப்போடு தவிப்பாய் தன்னை கண்டவாறு இருக்கிறாளே. தம்பி, நீ நல்லதானப்பா இருக்க என கேட்க, அவன் பார்வையை அவளிடம் இருந்ததை தவிர அவர்கள் தன்னிடம் எதையோ பேசுகிறார்கள் என்பது அவனுக்கு புரிந்தது. தன் கையை தொட்ட உணர்வில்தான்
தொடுகையால் தான் தன்னை விழித்துக் கொள்ள அவர் கூறுகிறார் என்பதை உணர்ந்தான். மற்ற எதுவுமே அவனுக்கு கேட்கவும் இல்லை. அவர் இப்போது பேசுவது புரியவும் இல்லை. அவனும் விழித்து விழித்து அவர்களை கண்டவாறுதான் இருந்தான். அவர்களுக்குத்தான் தெரியாதே வளவனால் பேசவும் முடியாது கேட்கவும் முடியாது என்று. அவனும் அவர்கள் மூவரையும் வித்தியாசமாக பார்த்து தன் மேனியின் தீயாய் வலிக்க சட்டென எழ முயற்சி செய்ய அவனால் முடியவில்லை. உடல் முழுவதும் பச்சை மருந்துகளைத்தான் ஆங்காங்கே பூசியிருந்தனர். கைகளிலும் கால்களிலும் கட்டு போட்டு இருந்தது. படுப்பா படு, உன்னால எந்திரிக்கெல்லாம் முடியாது, உனக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. நீ நீரோட தண்ணியோட அடிச்சிட்டு வந்து மூச்சு இல்லாம கிடந்த. அப்ப என் பொண்ணு தான் உன்னை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தா. நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாதுப்பா. நாங்க இந்த காட்டுக்குள்ள வாழ்றவங்க. எங்களால உன்னோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. நான் வைத்தியம்தான் உனக்கு பார்க்குறேன், பயப்படாத சரியா என்று அவன் விழிப்பதை வைத்து இவரை விரிவுபடுத்தி கூறவே இவர் என்ன கூறினாலும் அவனுக்கு கேட்கவில்லை. ஆனால் அவரின் வாய் அசைவுகளை வைத்து தனக்கு உதவி செய்கிறார்கள் என்பதை மட்டும் புரிந்து கொண்டான். அவனின் மற்றொரு கரத்தினையும் மெல்ல தூக்கி தன் வாயையும் காதையும் தொட்டு தன்னால் பேசவும் முடியாது கேட்கவும் முடியாது என்பதை சைகையால் அசைத்து கூற முயற்சித்தான். அதனை நாச்சியன் புரிந்து கொள்ளும் முன்னே செங்கமொழியோ புரிந்து கொண்டு விட்டால் அவளுக்கு இது வேதனையைத்தான் கொடுத்தது. அவனால் பேச முடியாதா? கடவுள் ஏன் அவனுக்கு பெரிய தண்டனையை கொடுத்து விட்டார்? என்ன சொல்ற தம்பி? வலிக்குதா? முகத்துல எங்கேயும் அடிபட்டிருக்கா என கேட்கவே, அப்பா அவருக்கு பேசவும் கேட்கவும் முடியாதான், அதைத்தான் சொல்றாரு என அவனை கூர்மையாக ஆழ்ந்து கவனித்த செங்கமலி தந்தையிடம் கூறினாள். அதனை கேட்ட அவளின் பெற்றவர்கள் இருவரும் வருத்தம் கொண்டனர். இவன் கண் விழித்து விட்டான் என்ற செய்தி அறிந்து ஊர்க்காரர்களும் வந்துவிட்டனர். ஒரு சிலர் பெரியவர்கள் நாச்சியனின் வீட்டுக்குள் வந்து அவனைத்தான் கண்டனர். அவனும் அங்கிருந்த அனைவரையும் கண்டான். அவர்கள் உடையும் அவர்கள் அணிந்திருந்த அணிகலன்கள் என்று அனைத்தும் வித்தியாசமாக இருக்க, இதனை அவன் வரலாற்று புத்தகத்தில் படித்திருப்பது நினைவுக்கு வரவே அதனைத்தான் யோசித்தான். அப்படி என்றால் இவர்கள் காட்டுக்குள் வாழும் மலைவாழ் மக்கள். இன்னும் இவர்கள் இருக்கிறார்களா என்ன? ஆச்சரியமாகத்தான் மனதில் எண்ணிக்கொண்டே இருக்க அவனின் பிரச்சனையை வந்த ஊர் பெரியவர்களிடம் கூறினார் நாச்சியன். அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. இந்த பையனால எப்படியும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த பையனால தான் பேச முடியாதுல்ல நாச்சியன். இவனை முழுசா சரிப்படுத்த எவ்வளோ நாள் ஆகும் என்று கேட்கவே, எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு அமாவாசை போய் அடுத்த அமாவாசை ஆகும்னு நினைக்கிறேன். இந்த பையன் அதுக்கு எனக்கு ஒத்துழைச்சு போயிட்டானா சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு குணப்படுத்திடலாம் என நாச்சியன் கூறியதும், அப்படின்னா சரி, அவனை சீக்கிரம் நம்ம குணப்படுத்திட்டு இங்கிருந்து அனுப்பி வச்சிடலாம். அவன்கிட்ட பக்குவமாக பேசுவோம். இவனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிடலாம் என்று இவர்களாகவே அவனை எண்ணி முடிவெடுத்து கொண்டனர். இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் செங்கமலியின் நெஞ்சுமோ துடியாய் துடித்து கொண்டிருந்தது. அவனுக்காக அவனின் பெற்றவர்களுக்கு பின் வேதனை கடலில் தவித்தது என்னவோ அவளே. நன்றி.